ஜப்பான்ல ஒரு மனுஷன் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பவுல உடைச்சிடுறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது அண்ட் இது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. சோ ஒரு ரிப்பேர் மேன் கிட்ட அந்த பவுல கொண்டு போய் கொடுத்து இதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கறாரு. அவரும் அதை வாங்கிக்கிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த ரிப்பேர் மேன் போயிட்டு அந்த பவுல நார்மல் க்ளூ வச்சு ஒட்டாம கோல்டு கலர்ல ஷைன் ஆகுற ஒரு க்ளூ வச்சு ஒட்டுறாரு. அவர் அந்த விரிசல்களை மறைக்கல, அதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறாரு. அடுத்த நாள் அந்த பவுலோட ஓனர் வந்து பார்த்துட்டு, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, நான் இந்த விரிசல்களை மறைக்கிறதுக்கு தானே கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு, இது உனக்கு இப்ப புரியாது, கண்டிப்பா ஒரு நாள் புரியும்னு சொல்லி அந்த ரிப்பேர் மேன் அவரை அனுப்பிச்சிடுறாரு. இவரும் வேற வழி இல்லாம அந்த பவுல வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுறாரு. எல்லாரும் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. பட் அங்க நடந்த விஷயம் கம்ப்ளீட்டா வேற. அதை பாக்குறவங்க எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருது. அதை கையில எடுத்து இவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னு எல்லாரும் ரசிக்கிறாங்க. ஆக்சுவலா ஜப்பான்ல உடஞ்சி போற பவுல் எல்லாத்தையும் இந்த டெக்னிக் வச்சுதான் ஒட்ட வைப்பாங்க. ஸோ நம்ம லைஃப்லயும் ஒரு சில விஷயத்தை எப்படி மறைக்கலாம்னு யோசிச்சு அதை கஷ்டப்பட்டு மறைச்சிட்டு இருக்காம அது வெளி உலகத்துக்கு காட்டுங்க. மேபி அது நிறைய பேருக்கு பிடிச்சி அதுவே உங்களோட அடையாளமா மாறலாம்.